வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாயில் போட்ட கரையிற அளவுக்கு மிருதுவாக இருக்கும். ஸ்வீட் கடைகளில் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வரைக்கும் இருக்கும். அல்வாவுக்கே அல்வா கொடுக்குற மாதிரியான சுவையில் இதை ஒரு கப் ரவையில் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதில் 1 கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கலாம். இது ஒரு 170 கிராம் அளவு இருக்கும். ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது அளவான தீயில தான் இதை வறுக்கணும். அதிகப்படியான தீயில வறுத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் கருகிடும். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கப் அளவில் தான் போடணுங்கிறதில்ல. வீட்டில் இருக்கிற ஒரு கிளாஸில் எந்த கிளாஸில் ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மற்ற பொருட்களை அதே கிளாஸில் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டு வேக விடணும். இது கிட்டத்தட்ட ஒரு உப்புமா பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு வர அளவுக்கு கிளறி விடணும். இப்போ ரவை எடுத்த அதே கப்பில் 2.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். இந்த அளவு சரியான இனிப்பில் இருக்கும். நீங்கள் கூட குறைய சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை சேர்த்து கலந்து விடும்போது கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆயிரும். இருந்தாலும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்த பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இந்த பக்குவம் வர வரைக்கும் கலந்து விட்டால் போதும். இப்போ இதில் ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரையில் 3 ஏலக்காயை போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுதான் இது. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திகட்டாமல் இருக்கும். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இது ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாகும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். முந்திரி திராட்சை சேர்க்கிறது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் செஞ்சுருக்கிற இந்த ரவா கேசரியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.